முறை எம்எல்ஏகளுக்கு கார் பரிசு. திரு விஜய் அவர்கள் என்ன சொன்னாரு, நம்ம நம்மளுடைய பிரச்சாரத்தை அவர் பிரச்சாரம் பண்ணதே கம்மி தான், அதான் பெரிய பலமே அவருக்கு. அதை பிரச்சாரம் பண்ணும்போது அவர் என்ன சொன்னார்னா, ஊரா முட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்கன்னாரு. இது நம்மளுக்கு போர் அடிச்சு போச்சு. அவங்களுக்கு போர் அடிக்கல, நம்ம ரொம்ப போர் அடிச்சு போச்சு. அமைதியா உட்காந்துக்கிறாங்க, பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு ரொம்ப அமைதியா உட்காந்துக்கிறாங்க. ஆனா சுத்தி சுத்தி கத்துறவங்க தான் தொண்டை தண்ணி வத்தி போகுது. வேணும்ட்டே பண்றாரா? என்ன பிரச்சனை? இப்போ எந்த எம்எல்ஏக்கு காரை மறுபடியும் அதே தான் கேட்கப்பா, உங்ககிட்ட ரொம்ப பாவமா இருக்கா? ரைட்ப்பா, ஒரு கார் எவ்வளோ? ஒரு இனோவா கேட்குறாரு, 35-40 லட்ச ரூபா வச்சுங்க. அட 25 லட்ச ரூபா ஆவரேஜா வச்சுங்கப்பா. ஒரு ஆளுக்கு 25 லட்ச ரூபாய். 10 பேருக்கு 2.5 கோடி ரூபாய். 100 பேருக்கு 25 கோடி ரூபாய். 200 பேருக்கு 500 கோடி ரூபாய். சாரி, 50 கோடி ரூபாய். நீங்க 50 கோடி ரூபாய் கொடுத்து 200 பேருக்கு உங்க சொந்த காசு கொடுத்தா வாங்கி கொடுங்களப்பா. ஏன் இந்த மாதிரி எங்களுடைய பணத்தை எதுக்கு இப்படி வீணடிக்கிறீங்க? எந்த எம்எல்ஏட்ட கார் இல்ல சொல்லுங்க. சரி, எம்எல்ஏ கார் இல்லைன்னா இல்லாம போயிட்டு போகுது. ஏன் எம்எல்ஏ எல்லாம் கார்லாம் வரவே மாட்டாங்களா? அவங்க என்ன பெரிய வானத்துல இருந்து பிறந்தவங்களா? நம்ம ஓட்டு போடுறதுன்னு தேர்ந்தெடுத்தோம். ஓட்டு போட வந்தவன அவங்களுக்கு கார் பரிசு. எங்க வீட்டு, அது உன் வீட்டு காசுல கூடம்பா. எங்க வீட்டு இல்லவனுங்க என் ஓட்டியும் போட்டு, எங்க வீட்டு காசு நீ காரியம் வாங்கி கொடுத்து, அப்புறம் அது பெட்ரோல் போட்டு என் பெசாம அடுத்து வீடு ஒன்று வாங்கி கொடுத்துருங்க. அப்புறம் எதனா நம்ம கேட்டுருமோன்னு பயமா இருக்கு. கார்ல அதெல்லாம் கார் வாங்கி தருவீங்க, வீடெல்லாம் வீடு வாங்கி தருவீங்க, வேற ஏதாவது அவங்களை பண்ணி கொடுத்துருவீங்களா? என்ன என்ன இதெல்லாம் நடந்துருது? என்ன கொஞ்சமாவது மக்களுடைய வரி பணம், நாங்களாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்க, ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்க முடியலங்க எங்களால. 1000 ரூபாய் 2000 சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஒரு தொழில் செய்யறவன், ஒரு வெளில வேலைக்கு போறவன் 2000 ரூபாய் அவ்வளவு கஷ்டப்படுறோம். ஒரு எம்எல்ஏவோட சம்பளம் எவ்வளவு தெரியுமா? அவங்க யாரும் அவங்கப்பா நீ ரொம்ப நேர்மையான எம்எல்ஏப்பா, நீ எதுவுமே நீ எடுக்கலப்பா, மக்கள் பணத்துல நீ கையே வைக்கலப்பா, விட்டுருப்பா, பக்கா ஜென்டில்மேன்ப்பா, நீ சூப்பரான ஆளுப்பா, பக்காப்பா, பியூர் ஜென்டில்மேன்ப்பா, வச்சுக்கப்பா. சம்பளம் எவ்வளவுங்க எம்எல்ஏக்கு? நாலு ஒரு மடம் வருமாங்க. ஒரு சாதாரண மனுஷன் கட்டுற வரி பணத்தை எடுத்துட்டு போயிட்டு, ஏற்கனவே நீங்க பெரிய பெரிய ஆள், நீங்க உங்களுக்கு கஜானால பணமே இல்லை, ஆனா பீச் பக்கமா நீங்க என்ன பண்றீங்க, ஒரு பெரிய ஒரு 10வது மாடியில ரெடி பண்றீங்க. நாமக்கல் மாளிகையில ஒரு 10வது மாளிகையில விஜய் ரெடி பண்றாங்க. என் வீட்டு பணம் 5.25 கோடி. சின்ன பணம் தானே உங்களுக்கு? சின்ன பணம் தானே 5.5 கோடி. என்னோட காசை நான் டொனேஷனா கொடுக்குறேன் கவர்மெண்ட்டுக்கு, குத்தலை கட்டிக்கிறேன். ஏன்னாப்பா ஏன்பா எங்க வீட்டு காசு ஏன்பா கட்டுற? சும்மா இருக்க முடியும். நீங்க ஒரே பவர் சென்டர் நான் தான் அப்படின்னீங்கப்பா. அந்த பவர் சென்டருக்கு போய் நீங்க நல்லா இல்லை புரிஞ்சுங்க. ஒரே பவர் சென்டர் திரு விஜய் அவர்கள் நாளைக்கு எதனா தப்பு நடந்தா அவரே சொல்லிடுறாரு, ஒரே பவர் சென்டர் நான் தான், என்ன மீறி எதுவும் நடக்காதுங்கிறாரு. அப்ப எது நடந்தாலும் அவர் மீறி அவரு சம்மத்தோடு நடந்திருந்தா அர்த்தம். அதான் ஒரு அர்த்தம் சொல்லிட்டு இருக்காங்க, ஒருவருடைய ஊழல் ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஏதாவது வரப்போதா என்னன்னு சொல்லி தெரியல. அதெல்லாம் அப்புறமா இருக்கட்டும். ஊழல் வரட்டும், வராமல் போட்டோம். லஞ்சம் லாவணி இதை வச்சே ஓட்டுறாங்கப்பா காலத்தை. எங்கேயுமே லஞ்சம் இல்லை, லாவண்யம், லஞ்சம் இல்லை, லாவண்யம் இல்லைன்ட்டு யார் தான் சொன்னாங்கன்னு தெரியல. இந்த லஞ்சமே இல்லைன்னு சொல்லி அவங்க எப்பனா போனாங்களா? இல்லை வெறுமனே இவங்க எதை உணர்ந்தாங்க? இப்ப யாருன்னா லஞ்சம் இல்லைன்றாங்களே, அவங்க பர்சனலா எதை உணர்ந்தாங்கன்னு சொல்லி சொல்லணும். இந்த மாதிரி இருந்ததுங்க முதல்ல, இப்ப இப்படி இருக்குங்கன்னு சொல்லி சொல்லணும். சும்மா அப்படியே அடிச்சு விட்டு ஓட வேண்டியது. அந்த ஒரே ஒரு போர்ல உட்காந்துட்டு இன்னைக்கு எம்எல்ஏகளுக்கு கார், அவர் எழுந்து பேசுறதுனா எழுந்து பேசணும்னு நினைச்சேன். ஏதோ ஒன்று வச்சாரா அப்படின்னு கரெக்டா வச்சார். ஒரு காலத்துல இதே விஜய் திரு சட்டமன்றத்தில் பேசும்போது பாத்தீங்கன்னா அவ்வளோ லட்சம் பேர் பார்த்துருந்தான். இப்போ அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இந்த மாதிரி அவர் பேசிட்டு இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு எல்லாமே ஒரு அரங்கெட்ட ஒரு நிலைக்கு போயிட்டு இருக்கு தமிழக சட்டமன்றம். இது எல்லாருமே எம்எல்ஏக்கள் பண்ணியிருக்காங்க, ஏற்கனவே பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா சொல்லி சொல்லலாம். ஆனா இப்ப அவசியமா? நீங்க சொன்னது என்ன? வந்தோன்ன கஜானா காலி, ஒண்ணுமே இல்லை, தொடச்சிட்டோம், பார்ட்டி ஃபண்டு கிட்டி ஃபண்டு. நீங்க இப்ப நீங்க கொடுக்க போற எம்எல்ஏ அதுவும் என்ன சொல்றீங்கன்னா, புதுசா வந்திருக்கிற எம்எல்ஏகள், முதல் முறை எம்எல்ஏகள் யார்? எல்லாமே உங்க ஆளுங்க தான். எந்த எதிர்கட்சியில முதல் முறை எம்எல்ஏ யார் உட்காந்து? நல்லா 2ஆம் முறை எம்எல்ஏ தான் உட்காந்துருக்காங்க. முதல் முறை உங்க கட்சிக்கு தான் பண்ணிக்கிறீங்க. மக்கள் பணத்துல ஏற்கனவே 41 பேருக்கு எடுத்து அந்த கரூர்ல உங்களை பார்க்க செத்தவங்க அரசாங்க வேலையை கொடுத்தீங்க. அதுவும் மக்கள் பணம், எங்க வீட்டு பணம். நீங்க நினைக்கலாம் என் உன்னடா பங்கு, உங்களுக்கு இருக்கிற பங்கு கூட அதிகம் எனக்கு இருக்கு, எங்களுக்கு இருக்கு. எங்க வீட்டு பணத்தை எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்ணுகிற? நீ என்ன பண்ணிருக்கீங்க? நீங்க முதல்ல அங்க வேலை எடுத்துன்னு போய் கொடுக்குறீங்க. உங்க சம்பந்தப்பட்ட ஆளுக்கு கார் வாங்கிட்டது சும்மா ஒரு கண் துடைப்பு. முதல் முறையா எம்எல்ஏ ஆனவங்களுக்கு காரம். உங்க கட்சிகள்லாம் ரொம்ப ஏழைங்களாங்க, ரொம்ப ஏழைங்க. அவங்களாம் கொடுத்தீங்களா நீங்க சீட்டு? நீங்க எம்எல்ஏ அந்த இதுக்கு முன்னாடி, அதாவது அந்த
எலெக்ஷன் அறிவிக்கு முன்னாடி 106 பேர் வெளில இருந்து இழுத்தீங்க ஓவர் நைட்ல 2-3 நாள்ல. அவ்வளவு சாதாரணமான ஆளுங்களா? அதுல எத்தனை பேர் எம்எல்ஏ இருக்காங்க? வேணாம்னு சொல்ல போறாங்களா? அது ஒருவேளை இந்த ஆட்சி முடிஞ்ச வருமா இந்த கார் என்ன பண்ணுவீங்க? பறிமுதல் பண்றீங்களா இல்லை அவங்களே ஒப்படைச்சிருவீங்களா? இது அரசாங்க காரா? எப்படியாப்பட்ட கார் இது? ஏன் இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கீங்க திரு விஜய் அவர்களே, சிஎம் திரு விஜய் அவர்களே? நீங்க உங்களுக்கு ஒடுக்கப்பட்ட வேலை என்னன்னா, நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணணும், நாட்டு மக்களுக்கு என்ன சேவை செய்யணும். இங்க கொலை கொள்ளையா இருக்கு, இந்த இடத்துல ஆணவ பொருள் நடக்குது, இங்க லாக்அப் டெத் நடக்குது, இங்க சட்டம் ஒழுங்கு, இங்க போதை பிரச்சனை, இங்க எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை, இங்க சொத்து வரி பிரச்சனை. இந்த 100 நாளுக்குள்ள 200 பிரச்சனை இருக்குங்க தமிழ்நாட்டுல. யாருக்குமே வெளில அதை பத்தி பேச விரும்ப மாட்டாங்க. ஏன்னா ஓட்டு போட்டெல்லாம் கப்சிப்னு அமைதியாயிட்டான். எல்லா ஆட்சியும் நடக்குது. எல்லா ஆட்சியும் நடக்குது, எதுக்கு உங்க ஓட்டு போடுறது? அது அவங்க பேச வந்தோன்னு வச்சுங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்க, வாய்மொழி கிளம்பி போயிடுவாங்க. ஒரு 3 மாசம் 6 மாசம் ஒருத்தரும் தனிப்பட்டு தன்னால் பாதிக்கப்பட போவதான் தெரிய போகுது அவங்களுக்கு. இத்தனை காலம் கட்டி காத்த தமிழ்நாட்டை சாதாரணமா விட்டு கொடுத்துடாதீங்க. உங்களோட ஆட்சி பொறுப்பு இருக்கு, ஆனா அது நிரந்தரம் கிடையாது. அது மதில் மேல் இருக்கும் பூனை போல எப்போன்னு இந்த பக்கம் வேணாம் அப்படின்னு நீங்க மறந்துடாதீங்க. நீங்க இருக்கிற இந்த ஒரு சில நாட்கள்ல மக்களோட வரி பணத்தை வீணடிக்காமல் மக்களுக்கு என்ன செய்ய முடியுமான்னு சிந்திங்க. இப்போ கூட அந்த தங்க நகை மோதிர திட்டம் கூட நீங்க கொடுக்கும்போது தான் தெரிய போகுது அது கதை என்ன அப்படின்ட்டு. இப்பதான் தெரியல, நீங்க கொடுக்கும்போது தான் தெரியும் அது உண்மையா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையா நல்லா இருக்குமா, இல்லைன்னா இவங்க சொல்ற மாதிரி 18 கேரட்டுக்கும் கம்மியான ஒரு தங்கம், 12 கேரட் தங்கம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நீங்க ஒண்ணுன்னா கொடுக்கும்போது தான் தெரியும். அன்னைக்கும் இந்த மக்கள் உங்களுக்கு வாக்களித்த அந்த மக்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க என்னன்னா அவங்க மேல ரொம்ப அதீதமான ஒரு பற்று வச்சிருக்காங்க. இது எல்லா கட்சியிலும் உண்டு. திமுக காரங்க எவ்வளவு தப்பு பண்ணாலும் அந்த திமுக காரன் எப்பவுமே முட்டு குத்துட்டே இருப்பான். அதிமுக காரங்களும் அதே மாதிரி தான். பயணம் அந்த அதிமுக சம்பந்தம் அப்படியே முட்டு குத்துட்டே இருப்பாங்க. நாம் தமிழர் கட்சியும் அதே மாதிரி தான். அதுல ரொம்ப அதிகமா முட்டு கொடுத்து உங்களுக்கு தான். ஏன்னா ஒரு பெரிய மாற்றம்ன்ற மாதிரி எல்லாம் அவங்க ஒரு பிளான் பண்ணி ஓட்டு போட்டதால அவங்களால என்ன பண்ணி சீக்கிரமா அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியல. அவங்க நேரடியா பாதிக்க போகும்போது தான் நம்ம தப்பு பண்ணிட்டோமோன்ற எண்ணம் அவங்க உள்ளுக்குள்ள இருக்கு. ஆனா அவங்களால வெளியில சொல்ல மாட்டாங்க. கூடிய சீக்கிரம் சொல்லுவாங்க. சொல்லும் போது இந்த தமிழகத்து எல்லாமே எப்படி இருக்கும்னு சொல்லி தெரியல. பல தவறான முன்னுதாரணை எடுத்துக்கொண்டிருக்கும் திரு விஜய் அவர்கள் மற்ற கட்சிக்கும் தன் கட்சிக்கும் ஒரு பெரிய மாறுதல் இல்லை. அதுல வர ஒரு வார்த்தை சொல்லிக்கிறாரு, இந்த மாதிரி உங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு எல்லாம் என்கிட்ட ஆதாரம் கிடைச்சிச்சுங்க. நேரா கோர்ட்ல போய் சொல்லுங்களேன், தப்பு கிடையாதுல்ல, நம்ம வீட்டு பணம் தானே, சொல்லலாம்ல. இது சும்மா இது இதே மாதிரி ஒரு பேச்சு எத்தனை பேர் பேசியிருக்காங்க, முன்னாடி எத்தனை பேர் பேசியிருக்காங்க. அதே தான் நீங்களே செய்யறீங்க. ஏன்னா உருப்படியா செய்யுங்க, மக்கள் நலத்தை செய்யறதை பத்தி யோசிங்க. உங்க கட்சிக்காரங்க உங்க கட்சிக்காரன் ஏகப்பட்ட குற்ற பிரச்சனை உட்காந்து இருக்கிறான். அதெல்லாம் டீட்டெயிலா பேசணும். ஆனா பேச வேண்டிய அவசியம் வேணா, போர் அடிக்குது. உங்களை பத்தியே பேசி பேசி ஒண்ணுத்துக்கும் அந்த ஒர்த் இல்லாத ஒரு ஆளை பத்தி எவ்வளவு நாள் பேசுறது? நீங்க இப்படிதான்றது ஒரு விஷயம் மட்டும் நல்ல ஷோரா தெரிஞ்சுக்கலாம். நீங்க இப்படிதான்றது எங்களுக்கு தெரியுது. மற்றவங்க நம்ம சொல்லுவது கடமையா சொல்றோம். கேட்காத அவங்க இஷ்டம். ஆனா அவங்களா கண்டிப்பா ஒரு டைம் உணரும் போது நிச்சயமா ஒரு மாறுதலுக்கு இந்த தமிழ்நாடு வழிவகுக்கும். என்னோட ஆசை, பல பேரோட ஆசை கூடிய விரைவில் இந்த ஆட்சி ஒரு முடிவுக்கு மீண்டும் திமுக பக்கமோ இல்லை அதிமுக பக்கமோ சொல்ல, இந்த கட்சியோட அந்த கட்சி பரவாயில்லன்ற ஒரு மனநிலையை ஏற்படுத்தியிருக்கிற இந்த சூழல்ல இன்னும் சிறிது காலம் நீங்க ஆட்சி செய்யணும். செஞ்சாதான் இன்னும் மக்களுக்கு தெரியும், ஓ இதெல்லாம் இருக்கு போல இருக்கு, இது தெரியாம நம்ம ஏதோ பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு மணல் கண்டிப்பா வரும். ஏற்கனவே தமிழ் ஒரு துழல்ல ஒன்று உட்காந்து இருக்கு. அதே மாதிரி தமிழ் தானே பார்த்துட்டு என்ன இருக்கு, சாதாரண தமிழ் அவ்வளவுதான். தமிழ் எல்லாரும் இந்தியாவில் எல்லாரும் ஒண்ணு அப்படிதான் பேசுவாங்க. அந்த ஓட்டு போட ரொம்ப இந்த தீவிரமான நாட்கள் தமிழ்நாட்டுல தமிழ் ஒன்றும் ஆகிட போறது கிடையாது. அதான் சொல்லிட்டாரு, சட்டம் தனி தீர்மானம் போட்டாரு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அடுத்தது இந்த மாதிரி வெளி மாநில இந்த மாதிரி அரசாங்க எல்லாம் தமிழ்நாடு தான் எல்லாரும் ஒன்னா தானே இருக்கணும். இவர் செய்யற எல்லா விஷயத்தையும் நான் கேட்கும் ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான், இன்று ஆட்சியை பிடித்து தாவேகா செய்த அனைத்து வேலைகளையும் ஒருவேளை திமுக ஆட்சியில செஞ்சிருந்துதான் எதிர்கட்சியா தாவேக்கா உட்காந்துருந்தா, நான் கேட்கிற முக்கியமான நல்லா புரிஞ்சுங்க. ஒருவேளை இதை அனைத்தையும் திமுகவோ அதிமுகவோ ஆட்சி செஞ்சு எதிர்கட்சியில தாவேக்கா உட்காந்துருந்தா இப்ப எப்படி அணுகுறாங்களோ அதே மாதிரிதான் தாவேக்கா அணுகுமா? எத்தனை பஞ்ச் டைலாக் வந்திருக்கும், எத்தனை விதமான எக்ஸ்பிரஷன் வந்திருக்கும், எத்தனை இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பறந்திருக்கும். அது நீங்க செய்யும் போது அதை பண்ணணுமா இல்லையா? சீக்கிரமா புரிந்து கொண்டு இந்த ஆட்சியை அகற்றுவதில் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே, அதுவும் மெயினா இப்ப இந்த 234 எம்எல்ஏக்கள் சில எம்எல்ஏக்களாவது ஒரு முடிவெடுத்து இந்த விஷயத்தை சீக்கிரமா முடிவு கொண்டு வர வேண்டும். இன்னும் மினிமம் ஒரு 3 மாசமாவது இருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த வேலைகள் ஆரம்பிக்கப்படும் நினைக்கிறேன். அது ஆரம்பிக்கப்படும் போது நிச்சயமாக இந்த ஆட்சி மாற்றப்பட்டால் அதற்கப்புறம் வரப்போற ஆட்சியாவது ஒரு சிறந்த ஆட்சியாக இருக்க வேண்டும் என்பது
என்னுடைய கனிவான வேண்டுகோள்.